துப்பார்க்க துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை. இந்த குறளுக்கான விளக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உண்பவர்க்கு தக்க உணவுப் பொருட்களை விளைவித்து தருவதோடு பருகுவோர்க்கு தானும் ஓர் உணவாக இருப்பது மழையாகும். உணவுப் பொருட்களை விளைவிச்சு தருவது மட்டும் இல்லாம அதுவே ஒரு உணவா இருந்துச்சு அப்படின்னு மழைய திருவள்ளுவர் சொல்றாரு. இது புரியுற மாதிரி ஒரு சின்ன கதையை பார்க்கலாம். ஆறுமுகத்துக்கு 70 வயசு நிரம்பிருச்சு. அவரோட மகன் சண்முகம் அவரோட விவசாய நிலத்தை விற்பதற்காக கையெழுத்து கேட்டுட்டு இருக்காரு. ஆறுமுகத்துக்கு அது விற்க மனசே இல்லை. ஆனா சண்முகம் அதை யாராச்சும் ரியல் எஸ்டேட் காரங்களுக்கு விற்றா வச்சு ஏதாச்சும் காசு வரும், அதை வச்சு ஏதாச்சும் தொழில் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு செஞ்சாரு. ஒரு கட்டத்துல ஆறுமுகத்துக்கும் இது சரி என்ன பட்டுச்சு. ஏன்னா ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா பருவமழை தவறாம பெய்ஞ்சுது. விவசாயம் அவ்வளோ செழிப்பா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம நீர் குட்டை குளம் என எல்லா இடத்துலயும் சேகரிச்சு வச்சிருந்தாங்க. அதனால பருகுவதற்கும் அது உகந்ததா இருந்துச்சு. ஆனா இப்போ நிலைமை மாறிடுச்சு. முன்னெல்லாம் உணவுப் பொருட்களை விளைவிக்க காரணமாக மழை இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அதுவே உணவாகவும் இருந்துச்சு. ஆனா இப்போ கால மாற்றத்தினால மரங்களை வெட்டி அடுக்குமாடி குடியிருப்புகளை கட்டுவதனால விவசாய நிலங்கள் அழிஞ்சு போயிட்டே இருக்கு. இதனால தன் மகனுக்கு அந்த நிலம் உதவாம போயிடுமோ அப்படின்னு கண்ணீரோடையே அவர் கையெழுத்திட்டார். வெளியே மழையும் பெஞ்சது. மழையே அந்த கையெழுத்து போடுறதுக்கு சம்மதம் தெரிவிச்சது போல அவர் உணர்ந்தார்.